லாஸ்ட் வீடியோவில் புதுசாக போட்ட தாரோட பேத்து எடுத்து செக் பண்ணுறது ஒரு முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் ஒரு பப்ளிக் பர்சனாக நீங்கள் என்னென்ன போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. ரோடு போடும்போது டேரெக்டாக ஃபீல்டுக்கு போய்ட்டு அந்த பிட்டுமன் காங்கிரீட்டோட திக்னஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்களா, கான்ட்ராக்டில் கொடுத்த திக்னஸ் வந்து இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்கள் ரோடு வித் வந்து ப்ராப்பராக 6 மீட்டர் 7 மீட்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ரோட் லெவலில் வந்து ஈவனாக இருக்கா இல்லை அன்ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும்போதே உங்களுக்கு தெரியும், இல்லை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி அன்ஈவனாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒர்க் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்ககிட்ட கொஸ்டின் பண்ணலாம். அதே மாதிரி சைட்டில் பிட்டுமன் கண்டென்ட் பர்சன்டேஜ் செக் பண்ணுற மிஷின் இருக்கும். அதே மாதிரி SGPC மிக்சிங் ரேஷியோ செக் பண்ணுற மிஷின் இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது மேலே வந்து கண்டிப்பாக டஸ்ட்டு தூவிடணும். ஏன்னா அதுதான் வந்து மேலே வெஹிக்கிள் போனாலும் அந்த பிட்டுமன் காங்கிரீட் செட் ஆகிற வரலையும் வந்து டயரில் ஒட்டாமல் இருக்கும். அப்புறம் ஒரு 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் ஹைவே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸ்டாஃப் யாருன்னா வந்து கோர் கட் பண்ணி அதில் வந்து திக்னஸ் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி டென்சிட்டி STPC டென்சிட்டி எவ்வளோ இருக்குது, அப்புறம் அந்த சர்ஃபேஸ்லாம் வந்து கிராக் எதுவும் இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அந்த ரோடு செட் ஆகிறதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் எடுக்கும். அதனால் அது வரைக்கும் வந்து சைடில் வந்து வண்டி போகாமல் சென்டர்லேயே ஓரளவுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்க விஷயம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.